இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் 1ஆம் தேதி உங்களை வாழ்த்துவதிலே பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்குள் மகிழ்ச்சி நாளாக இருக்க போகிறது. அன்றைக்கு கர்த்தர் மோசையோடு சொன்னார், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அதே போல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். எதிர்பாருங்கள். இதுவரை தடைப்பட்ட நன்மைகள் தேடி வரும். இந்த சிறையிருப்பு, உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த 1ஆம் தேதி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அநேகருடைய சிறையிருப்பு மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது, களிப்பு உண்டாகிறது. கர்த்தர் நிச்சயம் அதை செய்ய போகிறார். இன்றைக்கு கூட பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 3:9 வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். என்னடா சபைக்குள்ள சாத்தானுடைய கூட்டமா? ஆமாம், 2:9 வாசி பாருங்க, 15 அதுலேயும் பாருங்க, சாத்தானுடைய கூட்டத்தாரை கொடுப்பேன் என்று சொல்றாரு. சாத்தானுடைய சிங்காசனமே சில சபைக்குள் இருக்குது என்று சொல்லுகிறார். அப்போ சாத்தான் சிங்காசனம் போட்டு ஆளுகை செய்கிறது சபையில் எப்படியா முடியும்? பரிசுத்தாவியம் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு எப்படி இடம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சில சபை எபேசியர் 4:20 இடம் கொடுக்கறதுனால அங்கே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறது, அங்கே சாத்தானுடைய கூட்டம் உள்ளே இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் எப்படி எந்தெந்த விதத்தில் இடம் கொடுக்குறீர்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை, உயிர்ப்பிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை, கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை, கிறிஸ்துவின் சுயரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டதான் சபை. இப்படிப்பட்ட இடத்துல எப்படி சாத்தானுடைய கூட்டம் வருகிறது? காரணம் எபேசியர் 4:27 சொல்லப்பட்டது போல நம்ம இடம் கொடுக்கறதுனால இன்னைக்கு சாத்தானுடைய கூட்டம் உள்ளே வந்து சிங்காசனம் போட்டு ஆளுகை செய்கிறது. ஆனாலும் என்ன நடக்குமா? அந்த சாத்தானுடைய கூட்டம் தூசணமான காரியங்களை தான் செய்யும். தேவனுடைய நாமம் தூசிக்க என்னென்ன காரியம் உண்டு அத்தனையும் செய்யும். கோர்ட்டுக்கு போய் பிரச்சனை உண்டு போடும், ரோட்டில் இருந்து சண்டை போடும், கட்டவரத்தை போடும். சபையில் ஆளுகை செய்கிற அந்த கூட்டம் தான் அதை செஞ்சு தேவ நாமத்தை தூசித்து கொண்டு இருக்கும். ஆனால் ஏன் ஆண்டவர் வைக்காருன்னா, யாரெல்லாம் உண்மையான விசுவாசி அங்கே இருக்கிறீங்களோ உங்கள் கால்களை பணியும்படியாய், உங்கள் மேலே கர்த்தர் அன்பாக இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியாத இதை செய்வாராம். பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தல் 3:9 ஆண்டவர் சொல்கிறார், அப்பா சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை கொடுப்பேன். 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல, அவர்கள் தூசணத்தை உண்டு பண்ணுவார்கள் உண்மைதான், அவர்கள் மூத்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் உண்மைதான், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் உண்மைதான். ஆனால் அந்த சாத்தானுடைய கூட்டம் உள்ளே இருக்கும்போது என்ன நடக்கும்? நீ உண்மையுத்தமாக இருக்கிறாயே, எனக்கு பிரியமாக இருக்கிறாயே, நீ நீதிமானாக இருக்கிறாயே, உன்னுடைய கால்களிலே வந்தவர்கள் பணிவார்கள், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன், உன் மூலமாக அற்புதம் செய்வேன். சபையே, உண்மையுத்தமான சபையே, ஆண்டவருக்காக காத்திருக்கிற சபையே, ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சபையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா இப்போ சாத்தான் கூட்டம் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். எதுக்கு தெரியுமா? உன் காலில் வந்து உன்னை பணிவதற்காக தான் நான் வச்சிருக்கிறேன். உன் காலில் வந்து அவர்கள் உன்னை பணிவார்கள். நான் உண்மையில் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், சபை மீது எவ்வளோ பாசமாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகியால் மகளை சோர்ந்து போகாது. ஐயோ சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூசணத்தை தாங்க முடியவில்லையே, இந்த சாத்தானுடைய கூட்டம் உள்ளே இருக்கிறனால ஓடிடலாமே இருக்குன்னு புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த சாத்தானுடைய கூட்டம் காலில் வந்து விழப்போகிறது. எவர்கள் உனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வரவ போகிறார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. சபையே, வெளித்தெலும்பு, முழங்காலை முடக்கு, ஜெபம் பண்ணு, விசுவாசி. சாத்தானுடைய கூட்டம் உன்னை தேடி வரும் நாட்கள் வந்து விட்டது, உன் முன் பணியும் நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த டிசம்பர் 1 கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.